ப்ரைஸ் அதிகம் 28 lakhs per year சொன்னாங்க. அதனால் வந்து இந்த ஹாஸ்டல் வந்து எப்படின்னா ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணலனா, ஏன்னா புது எக்ஸ்பீரியன்ஸ், புது ஊர், எல்லாமே நல்லா இருக்கு. என்னோட பேர் கிருத்திகா. நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். எங்கள் அம்மா அப்பா வந்து, என்னோட அப்பா காலேஜ் பிரின்சிபல், எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? நான் வந்து சென்னையிலையும் படித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் எங்கள் அப்பா வேலை பார்த்தாங்க, நாகப்பட்டினமில். அங்கேயும் படித்தேன். நான் மாற்றி மாற்றி தான் படித்தேன். அங்கே பாதி இங்கே பாதி அப்படி தான் படிச்சிருக்கேன். ஓகே ஓகே. நீட் படிச்சிங்களா? நீட் படித்தேன். 2 years ட்ராப். வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுதினேன். அதுக்கப்புறம் அப்போ மார்க் வந்துச்சு. காலேஜ் கூட ஜாயின் ஆக போனோம். பட் இது ப்ரைஸ் அதிகம், 28 lakhs per year சொன்னாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு. டஃப்பாகவும் இருந்துச்சு எக்ஸாம். அதனால் அப்படி. நீட் எங்கே படிச்சிங்க? நீட் வந்து சென்னையில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படித்தேன். எந்த இன்ஸ்டிடியூஷன் பேர்? வேதாந்து. வேதாந்தோ. ஆவடியில் படித்தேன் நான். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டு, அதுவும் 3 ஃப்ளைட்டு. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாமே வந்து திருக்குமரன் சார் வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் சும்மா சீட் நம்பரில் போய் உட்காந்து வந்துட்டோம், அவ்வளோதான். ஒன்றும் பயமாலாம் இல்லை. புது எக்ஸ்பீரியன்ஸ், புது ஊர், எல்லாமே நல்லா இருக்கு. இங்கே வியட்நாம் எப்படி? வியட்நாம் யார் சூஸ் பண்ணது? யார் அப்ராட் ஃபர்ஸ்ட் யார் சூஸ் பண்ணது? வியட்நாம் வந்து நான் நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தேன். மோஸ்ட்லி வாரு, அதுக்கப்புறம் ஸ்னோஃபால்ஸ் அப்படி இருந்ததுனால சரி, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது சுத்தமாக. கோல்டுக்கு ஒரு மாதிரி, நான் கோல்டு வந்தால் கோல்டு ரீஜியனில் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் வந்து மோஸ்ட்லி இந்தியாவோட சேமாக இருக்கிற மாதிரி ஒரு டெம்பரேச்சர் இருக்கிற கண்ட்ரிஸ் பார்க்கும்போது வியட்நாம் வந்து குளிர் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. இங்கே மற்ற கண்ட்ரிஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து அதை விட இங்கே நல்லா இருக்கு. வியட்நாமில் BMW ஏன் சூஸ் பண்ணீங்க? BMW வந்து எப்படி செலக்ட் பண்ணேன்னா, நான் வந்து உண்மையாக சொல்ல போனால் நான் வந்து லேட்டாக வந்துட்டு அட்மிஷனுக்கு. எனக்கு வந்து BMW தான் சாய்ஸில் இருந்துச்சு. பட் நான் என் சாய்ஸை ரெக்ரெட் பண்ணல. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது காலேஜு, எல்லாமே நல்லா இருக்கு இங்கே. இந்த ஹாஸ்டல் வந்து எப்படின்னா ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணலனா, ஏன்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸுமே நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகினாங்க. ஸோ ஹோம் சிக் எனக்கு வரல. நான் வந்து ஹோம் சிக் பர்சன் கிடையாது. பட் இருந்தாலும் மிஸ் பண்ணேன், ரொம்ப மிஸ் பண்ணேன். அது வந்து இங்கே தெரியல வந்தோடனே. ஹாஸ்டல் ஃபுட் எல்லாம் எப்படி? ஹாஸ்டல் ஃபுட்லாம் வந்து இந்தியன் ஃபுட் தான். நம்ம வந்து நிறைய இது இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம எது வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். உங்களோட ஒப்பீனியன் பொறுத்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே செட் ஆச்சு, நல்லா இருக்கு.
இங்கே வந்ததுக்கப்புறம் போஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருந்துச்சு? போஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் வந்து உங்களுக்கு எதுவுமே வேலை இருக்காது, எல்லாமே அவங்க கைட் பண்ணுவாங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி கேஷ் ஹேண்ட்லிங் மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், மற்ற எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஷாப்பிங் போனீங்களா? ஷாப்பிங் போனோம். இங்கே வந்து எல்லாமே அது ப்ரைஸ் கம்மி தான் மெகா மார்ட்டில், பட் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே 6 இயர்ஸ் தான் இருக்க போகிறீங்க, அதனால் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் யார் உங்களை பார்த்துக்கிட்டாங்க? இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ரூம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே சொல்லு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து திவ்யாக்கா இருந்தாங்க. திவ்யாக்கா வந்து ரூம்ஸ்லாம் அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க. ரூம்ஸுமே நல்லா இருக்கு, எல்லா ரூம்ஸுமே நீங்கள் வந்து காசியாக இருக்கும், காசியாக ஃபீல் ஆகும். இந்த காலேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவேனே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து இங்கே இண்டிபெண்ட்டாக தான் இருக்கீங்க, ஸோ வந்து உங்கள் சாய்ஸ் பண்ணி தான் வந்தீங்க. ஸோ என் சாய்ஸ் நான் ரெக்ரெட்டே பண்ணல. சரி, ஓகே. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாது. இனிமேல் இங்கே அட்மிஷன் பண்ணணுன்னா யாரை காண்டாக்ட் பண்ணுவோம்? இங்கே அட்மிஷன் போடணுன்னா திவ்யாக்காவை நான் கான்டாக்ட் பண்ணுவேன் அப்படின்னா.